Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி முஸ்லிம் ஸ்டைல் சாம்பார் தான். இப்போ இதில் கத்திரிக்காய் அண்ட் முருங்காய் போட்டு எப்படி சாம்பார் பண்ண போகிறோன்ட்டு இதில் வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு ஒரு குட்டியாக 5 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை உங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தான் பெருசாக இருக்குது, பட் இது குட்டி தக்காளி தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம் போல் இருக்கும். அதையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு அப்புறம் 10 to 15 பல் பூண்டை ஆட் பண்ணி இதை குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது விசில் விடுறது நேரத்தில் நான் இப்போது புளியை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா காய்கறியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி முருங்காவும் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை அலசிட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடயும் குறைச்சுமா சேர்த்துக்கலாம். அப்புறமா காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி வச்சிடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்க்கணும். நான் சொல்லிக்கிட்டே கொத்தமல்லி சேர்க்க மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நான் இதில் இப்போ சேர்த்துருக்கேன். நடுவில் அதிகமாக வீடியோஸ் போடலை, பிகாஸ் ஃபீவர் இருந்ததால். இப்போ பாருங்கள், நல்லா சுண்டைக்காய்லாம் எடுத்திருக்கேன். இதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா இப்போ இது 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது நல்லா வெந்துடுச்சு. தக்காளி நல்லா மசியலைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம காய்கறியும் வெந்த உடனே அதையும் அதை குக்கர்லேயே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்து அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இருந்தால் இது 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு நான் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டதுக்கப்புறமா ஒரு அரை சைஸ் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக பூண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் ஆன உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சீரகம், கடுகு சேர்த்து நல்லா தாளிச்சிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க சாம்பாரை இதில் ஊற்றிடலாம். நான் ஊற்றும்போது மறந்து வீடியோ எடுக்கல, பிகாஸ் நானே வீடியோ எடுத்து நானே சமைச்சிட்டு இருக்கால. அவ்வளோதாங்க, முஸ்லீம் வீட்டு ஸ்டைல் சாம்பார் ரெசிபி ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.